ஹலோ மடியலடோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இன்றைக்கி டே 3 தான் வந்து பார்க்க போகிறோம். டே 1ல் என்ன பண்ணோங்கிறத ஒரு ரீகால் பண்ணிடலாம். டே 1ல் வந்து ஒரு ஹேர் ஆயில் வீடியோ தான் பார்த்துருந்தோம். ஆக்சுவலி நம்ம வந்து 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி தான் நான் டே 2 வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் இந்த சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி இப்போ நீங்கள் டே 3ல் தான் இந்த வீடியோவே நீங்கள் பார்க்குறீங்கன்னா நோ ப்ராப்ளம். டே 1க்கான வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டே 1லேருந்து உங்களோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வீடியோஸ் பார்த்தாலும் சரி டே 1லேருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிடில் ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ டே 1ல் ஹேர் ஆயில் பார்த்தாச்சு. டே 2 வந்து அந்த ஹேர் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். டே 3 அப்படிங்கிறனால ஹேர் பேக் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஹேர் பேக்கை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணலாங்க அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனிமேல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தது நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உடனே நம்ம வீடியோ பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோகனட் மில்க், தேங்காய் பால் தான். 1 பவுல் வந்து நம்மளுக்கு தேங்காய் பால் தேவை. நிறைய பேருக்கு தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு தெரியும். தெரியாதவங்களுக்காக அது எப்படி பண்ணலாங்க அதை பார்த்துடலாமா? ஸோ ஒரு மூடி தேங்காய் வந்து நான் வந்து இந்த மாதிரி சொரை வந்து எடுத்துட்டேன். நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காவை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த ஃபைனாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தேங்காய் சட்னி வச்சு எப்படி இருக்கும் அந்த பதத்துக்கு நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்டர் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறதை விடவும் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும். காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து இந்த தேங்காய் பாலை வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து நீங்கள் ஒரு டைம் எடுத்தால் போதும். நமக்கு தேவை பியூரான தேங்காய் பால். ஸோ ஒரு டைம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி அந்த தேங்காயை அரைச்சி ஃபில்டர் பண்ணுறீங்க இல்லையா, அதுவே போதும். அதுக்கு மேலே செகண்ட் டைம் அதை எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பியூரான சூப்பரான கோகனட் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 1 பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து நம்மளோட 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சோட ஹீரோயினியான ஃப்ளாக்ஸ் சீட் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, நாட்டு மருந்து கடை, இது எல்லா பக்கமும் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் லைட்டாக சூடாகும்போது நம்ம எடுத்து வச்ச ஃப்ளாக்ஸ் சீடை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம். நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணும்போதே ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வரும். தேங்காய் பால் அப்படிங்கிறனால இனிமே வந்து நம்மளுக்கு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த தேங்காய் பாலோட அளவு வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். அந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அது நல்லா பாயில் ஆகுதா இல்லைன்னு. அதே மாதிரி எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அதோட பதம் கரெக்டாக வராது. ஸோ நான் ஹையில் வச்சப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா கீழே ஃபுல்லாக வந்து அடிப்பத்திருச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணி நான் வந்து சிம்மில் வைக்க ஆரம்பித்தேன். சிம்மில் வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துக்கிட்டிங்க இதோட கன்சிஸ்டன்சியெல்லாம் மாறி அளவெல்லாம் கம்மியாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது சூடார விட்டுறலாம். ஓரளவுக்கு சூடானாலே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். இல்லைன்னா இதை ஃபில்டரவே பண்ண முடியாது, ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ அது சூடு ஆறட்டும். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம சேனல் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த நிமிஷமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து நான் போகிற எல்லா ஹேர் கேர் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோவும் நீங்கள் உடனே பார்க்க முடியும். அதனால தான் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் தான் ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கர்டு, ஒரு தயிர் வந்துட்டு லைட்டாக வாட்டரிஷாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான். நம்ம ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில், அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்லேருந்து அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹேருக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காகவும்
இந்த ஹேர் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஹேர் பேக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் என்னங்க நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்குது. நல்லா ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்குது. பட் ஒரே ஒரு ட்ராபேக், இது வந்து நம்ம ஹேரை பவுன்ஸியாக காட்டுறது கிடையாது. ஒரு மாதிரி பவுன்ஸியே இல்லை. உங்கள் ஹேர் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் காட்டுது. இது ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. இதுதான் வந்து ரியாலிட்டி. பட் என்னன்னா பவுன்ஸியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான். ஸோ எனக்கு இதான் ஃபீல் ஆச்சு நான் ட்ரை பண்ண வரைக்கும். ஓகே, இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நீங்கள் என்ன ஹேர் பேக் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு என்ன ரிசல்ட் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போது அவங்க அதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிட்டா பாய்.